திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நடைபெற்ற ஸ்ரீ சக்தி அம்மா கிளினிக்கின் புதிய கலை திறப்பு விழாவில் முன்னாள் அமைச்சரும் ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். தொடர்ந்து இந்த கிளையில் 24 மணி நேர அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் 24 மணி நேர மருந்தகம் போன்ற மருத்துவ சேவைகள் செயல்பட உள்ளதாக கிளினிக் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் மோப்பிரிபாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கிராமத்து உணவை பயன்படுத்துங்கள் என்ற மத்திய அரசின் அறிவுறுத்தல்படி பாரம்பரிய உணவு திருவிழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்கள் அடுப்பு மற்றும் எண்ணெய் இன்றி இயற்கையாக தயாரித்த சிறுதானிய உணவுகள் மற்றும் காய்கறி உணவுகளை காட்சிக்கு வைத்ததைத் தொடர்ந்து சிறப்பாக பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பேரூராட்சி தலைவர் சசிகுமார் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். நாகை மாவட்டம் பெருங்கடம்பனூர் கிராமத்தில் இஸ்லாம் பெண்கள் மற்றும் பட்டியலின மக்களை சாதிய வன்மத்தோடு இழிவுபடுத்தி பேசிய அதிமுக நிர்வாகி சிலம்பரசன் மீது நடவடிக்கை எடுக்குமாறு நாகை எஸ்பி அலுவலகத்தில் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இஸ்லாமிய அமைப்புகள் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. மேலும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினை காரணமாக தகாத முறையில் பேசிய சிலம்பரசனை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யுமாறு அந்த மனுவில் வலியுறுத்தப்பட்டிருந்தது. கோவை மாவட்டம் வால்பாறை பொள்ளாச்சி பிரதான சாலையில் இரவு நேரத்தில் உலா வரும் சிறுத்தை குறித்த வீடியோ வெளியாகி சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. எனவே இரவு நேரங்களில் தீவிர கண்காணிப்பு மேற்கொண்டு குடியிருப்பு பகுதிகளை சுற்றியுள்ள முட்புதர்களை அகற்ற வேண்டும் என சுற்றுலா பயணிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வனத்துறையினருக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்த வழக்கில் கைது செய்யப்பட்ட தங்கவேல் என்பவரை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கபீர் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். மேலும் ஆசிரியராக பணியாற்றிய தங்கவேல் குறித்து மாணவிகள் தலைமை ஆசிரியரிடம் தகவல் தெரிவித்த நிலையில் தலைமை ஆசிரியர் அளித்த புகாரின் பேரில் தங்கவேல் கைது செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவை மாவட்டம் சொக்கம்புத்தூர் மின்மயானம் அருகே கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இப்பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு மையம் அமைந்தால் அதிகப்படியான மாசு மற்றும் நிலத்தடி நீர் பாதிப்பு உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு பல்வேறு உடல்நல கோளாறுகள் ஏற்படும் அபாயம் இருப்பதாக தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டது. கள்ளக்குறிச்சி அரசு மகப்பேறு மருத்துவமனையில் சேதமடைந்த மெத்தையினால் பிறந்த குழந்தைகளை தரையில் படுக்க வைக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து உரிய வசதிகளை வழங்கும்படி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நோயாளிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை காணத்தூரில் மின்தடை ஏற்பட்டதால் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காணத்தூர் காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மஞ்சூர் அருகே பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் செங்கற்களை ஏற்றி செல்லும் லாரிகளால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்து வருகின்றனர். மேலும் செங்கற்கள் தூசி கண்களில் படுவதால் கண் இமைக்கும் நேரத்தில் திடீரென வாகனம் தடமாறுவது, கட்டுப்பாட்டை இழந்து விபத்து ஏற்படுவது போன்ற அபாயம் ஏற்படுவதால் மாவட்ட நிர்வாகம் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் சங்கரகிரி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கோட்ட அளவிலான கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் அருள் பிரகாஷ், செயலாளர் முருகபூபதி, பொருளாளர் அகிலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் உள்ள கந்தசாமி கோயிலில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மனைவியுடன் சாமி தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என அறிக்கை வெளியிட்டிருந்த நிலையில் அது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி கேட்டபோது விரைவில் உங்களை சந்திக்கிறேன் என கூறிவிட்டு பேட்டியளிக்க மறுத்து புறப்பட்டு சென்றார். கோவை
மாவட்டம் கொடிசியா வளாகத்தில் வருகின்ற ஜூன் 18ஆம் தேதி முதல் ஜூலை 27ஆம் தேதி வரை புத்தக திருவிழா நடைபெற உள்ளதாக பள்ளி கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய புத்தக திருவிழா தலைவர் ராஜேஷ், துணைத் தலைவர் முத்துக்குமார் ஆகியோர் அளித்த பேட்டியில், புத்தக திருவிழாவில் 250க்கும் மேற்பட்ட அரங்குகளில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட தலைப்புகளில் புத்தகங்கள் காட்சிக்கும் விற்பனைக்கும் வைக்கப்பட்டுள்ளதாகவும், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, அசாம், உத்தரப்பிரதேசம் என பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பலர் கலந்து கொள்ள இருப்பதாகவும் தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் நீண்ட நேரம் படுத்திருந்த சிறுத்தையால் வாகன ஓட்டிகள் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் நீண்ட நேரம் அதே இடத்தில் படுத்திருந்த சிறுத்தை சிறிது நேரம் கழித்து வனப்பகுதிக்குள் சென்றதை அடுத்து கேரளா சுற்றுலா பயணி ஒருவர் எடுத்த அந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சென்னை வண்ணாரப்பேட்டையில் இம்ரான் என்ற இளைஞர் காரில் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இம்ரானின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.